மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமரை சந்திப்பதற்காக தமிழகத்தின் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு இன்று டெல்லி செல்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஆலோசிக்க கடந்த 12ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சட்டசபை கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியின் கீழ்ப்படுகை மாநிலங்களிடம் அனுமதி பெறாமல் மேகதாதுவில் எந்த கட்டுமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்விதமான அனுமதிகளையும் வழங்கக்கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டத்தின் தீர்மானங்களை அனைத்து கட்சியினரும் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சரிடம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று டெல்லி செல்லும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு நாளை பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோரை சந்தித்து மேகதாது விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மனு அளிக்க உள்ளனர். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 2500க்கும் குறைவாக பதிவாகியுள்ளதென சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு விவரத்தை நாள்தோறும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் நேற்று ஒரு நாளில் 2458 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 25,26,401 உயர்ந்துள்ளது. தொற்று பாதிப்பில் இருந்து நேற்று மட்டும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,021 உள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக நேற்று ஒரு நாளில் மட்டும் 55 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்று பாதிப்பை கண்டறிய 1,46,394 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 153 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது 111 நாடுகளில் காணப்படும் டெல்டா வகை வைரஸ் பிற பகுதிகளுக்கும் வேகமாக பரவும் ஆபத்து உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு வாராந்திர தொற்றுநோய் புள்ளிவிவர பட்டியலை நேற்று வெளியிட்டுள்ளது. அதில் உலகில் 111 நாடுகளில் அதிக வீரியமுள்ள டெல்டா வைரஸ் பரவி உள்ளது என்றும், டெல்டா, ஆல்பா, காமா, பீட்டா என 4 வகை உருமாறிய வைரஸ்களில் மிக விரைவாக பரவும் ஆற்றல் டெல்டாவுக்கு தான் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் மேலும் பல நாடுகளில் டெல்டா வைரஸ் பரவும் ஆபத்து உள்ளதாக தெரிவித்துள்ள சுகாதார அமைப்பு, இதனால் சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக மிக குறைவாக தடுப்பூசி செலுத்தியுள்ள நாடுகள் சுகாதார வசதிகளை உருவாக்குவதில் அதிக நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்றும் கூறியுள்ளது. உலகில் 178 நாடுகளில் ஆல்பா வைரஸ் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளன. பீட்டா, காமா வைரஸ்கள் முறையே 123 மற்றும் 75 நாடுகளில் பரவியுள்ளன என்றும், பல நாடுகளில் தொற்று நோய் கண்காணிப்பு பரிசோதனை உள்ளிட்ட வசதிகள் குறைவாக உள்ளதால் எப்பொழுது எந்த வகை கொரோனா வைரஸ் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஏ.கே. ராஜன் குழு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. மருத்துவ படிப்பிற்கு தயாராகும் மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வு ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து ஆராய தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் ஆய்வு நடத்திய ஏ.கே. ராஜன் குழு நீட் தேர்வு ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை கோரியது. சுமார் 86,000 பேர் நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்நிலையில் நேற்று ஏ.கே. ராஜன் குழு தனது ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஏ.கே. ராஜன் 165 பக்க ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருப்பதாகவும், பெரும்பாலானோர் நீட் தேர்வு வேண்டாம் என தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். 165 பக்கம் ரிப்போர்ட்டு, ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. கண்டென்ட்ஸ் நான் சொல்ல முடியாது. உங்ககிட்ட என்ன ரிப்போர்ட், என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அது நீங்கள் கவர்மெண்ட்டிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. பெரும்பான்மையானவர்கள் நீட் வேண்டான்னு சொல்கிறாங்க. அது முன்னாடியே சொல்லியிருக்கோங்க. அவங்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எத்தனை பேர் சொன்னாங்கங்கிறத நாங்கள் எடுத்துக்கல. எத்தனை பேருங்கிறத ஓட்டிங், இது இட்ஸ் நாட் ஓட்டிங். எந்தெந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க, எல்லா செக்டாரும் வந்திருக்கு. எல்லா செக்டாரும், ஆல் செக்டார். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். சில பேர் இந்த வருஷம் மட்டும் வைங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு மட்டும் வைங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அவங்களுடைய ஒரு ஐடியாவாக எடுத்துருக்குறோம், ஒரு கருத்தாக எடுத்துருக்குறோம். பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சது நீட்டுனால எப்படி பாதிப்பு இருக்குங்கிறத நாங்கள் டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம்.
நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் அதில் வலியுறுத்தலை. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்த விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுவை மீண்டும் பரிசீலிப்பதாக தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி 1091 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். இந்நிலையில் தேர்தலின் போது தாக்கல் செய்த வேட்புமனுவிலும் பிரமாண பத்திரத்திலும் தவறான தகவல்களை தெரிவித்ததாக கே.சி. வீரமணிக்கு எதிராக குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி ராமமூர்த்தி என்ற வாக்காளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவிப்பவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் மனுதாரரின் மனுவை மீண்டும் பரிசீலிப்பதாகவும் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள தேர்தல் செலவு உச்சவரம்பை அனைத்து வேட்பாளர்களும் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தினர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது பற்றி விவாதிக்க 18ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு 3 நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டன. கடந்த ஆண்டு நடக்க வேண்டிய குளிர்கால கூட்டத்தொடர் ரத்து செய்யப்பட்டது. இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் காரணமாக முன்கூட்டியே முடிவடைந்தது. இதனையடுத்து நடப்பு ஆண்டுக்கான மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும். இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது பற்றி விவாதிக்க மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்குமாறு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சேலத்தில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அந்த பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இதேபோல் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை தொடங்கிய மழை இரவு வரை நீடித்தது. இதனால் பல பகுதிகளில் தண்ணீர் முழங்கால் வரை தேங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 5 நாட்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். விவகாரத்தில் தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று சொல்ல முடியாது என்று கம்யூனிஸ்ட் டி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே மாதத்திற்குள் கொரோனா தொற்றை முதலமைச்சர் கட்டுப்படுத்தி உள்ளது பாராட்டிற்கு உரியது என்றும், மேகதாது விவகாரத்தில் தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். மேகதாது குறித்த அறிவிப்பு விரைவில் அரசு சார்பில் வெளியிடப்படும் என்றும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். நதிநீர்
என்பது அது தொடங்கி ஓடுகிற எல்லாங்களுக்கும் சொந்தமானது. இது சொல்லுகிற பொழுது ரைப்பேரியன்ஸ் ஒரு ஆற்றினுடைய நீர் மீது உரிமை இருக்கிறது. ஒரு மாநிலம் அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட்டாக இருக்கலாம், லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட். தமிழ்நாடு பேரியன் ஸ்டேட் என்பதால் அதற்கு உரிமை இல்லை என்று யாரும். எனவேதான் எல்லா மாநிலங்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை, அந்த தார்மீக நெறியை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசுடன் துணை நிற்போம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அண்ணாமலைக்கு கோவையில் இருந்து சென்னை செல்லும் வழியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவில் சேலம் மாநகர பாஜக சார்பில் அண்ணாமலைக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது இல்லை என்றும், தடுப்பூசி மையங்களில் ஆளும் கட்சி நிர்வாகிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய டோக்கன்களை அவர்களே எடுத்துக்கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு முழுமையாக பார்க்கும் காரணம் என்னவென்றால், இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஜனதா கட்சி தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை சொல்லியிருந்தோம். இப்போது மாண்புமிகு பாரத பிரதமரை சந்திக்க அந்த குழு செல்லவிருந்தால் நிச்சயமாக அதிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய இடம் இருக்கும். எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. காவிரியை பொறுத்தவரை தமிழக விவசாயிகளுக்கு, தமிழக மக்களுக்கு என்ன நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஆதாரத்தின்படி நமக்கு அந்த விதியை பிரித்து நமக்கு நீர் அளித்திருக்கின்றார்களோ அனைத்து நீரும் வர வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். அதனால் எங்களுடைய நிலைப்பாடு மாநில அரசுடன் ஒத்திருக்கும். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணை கட்டுவதை தடுக்க கோரி பிரதமருக்கு கடிதம் எழுத முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டினால் காரைக்கால் பகுதி விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. காரைக்கால் பகுதிக்கு காவிரியில் இருந்து 7 TMC நீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு நேற்று முன்தினம் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வில் முதன்முறையாக சுடுமண் உரைக்கிணறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உரைக்கிணறுகள் வறட்சியான காலகட்டங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உருவாக்கி இருக்கக்கூடும் என தெரிகிறது. உரைக்கிணறுகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்க விளிம்புகளில் பள்ளமான அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உரைகள் சரியாமலும் சேதமடையாமலும் உள்ளன. உரை பாத்திரங்கள் கிடைத்துள்ளன. அதனை வைத்து என்று தெரிகிறது. 6ஆம் கட்ட அகழாய்வுகள் கொண்ட உரைக்கிணற்றின் வெகு அருகே நடைபெற்று வருகின்றன. அதில் தற்போது உரைக்கிணறு கண்டறியப்பட்டுள்ள வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கொரோனா 3ஆம் அலை புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு குறித்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி அதிமுகவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் சந்தித்த அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் தமிழகத்தை பின்பற்றி பள்ளி திறப்பு குறித்து முடிவு செய்ய வேண்டும் எனவும், பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு மாணவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். 2ஆம் அலை முடிவு பெற்று இந்த சூழ்நிலையிலும் புதுச்சேரி மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு தினசரி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வராங்க. மத்திய சுகாதார அமைப்புகளும் இந்தியாவில் 3ஆம் அலை பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வரும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது மாணவர்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை கவனத்தில் கொண்டு, கருத்தில் கொண்டு நாளை மறுதினம் பள்ளிகளை திறப்புதலில் அரசு அந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். மின்சார ரயிலில் அனாதையாக நகைகளுடன் கிடைத்த பையை உரியவரிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்த போது தாம்பரத்தில் இருந்து சென்னை நோக்கி வந்த ரயிலில் 30 நிமிடங்களுக்கு மேலாக பை ஒன்று கிடப்பதைக் கண்டு சோதனை செய்துள்ளனர். பையினுள் 20 சவரன் நகை, நெக்லஸ், செயின், கம்மல், வெள்ளிப் பொருட்கள், துணிகள் உள்ளிட்டவை இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் இது லட்சுமணன், ஜனகேஸ்வரி என்ற தம்பதிக்கு சொந்தமானது என்றும், அவர்கள் அதை பூங்கா ரயில் நிலையத்தில் இறங்கும் போது மறந்துவிட்டு சென்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பை பத்திரமாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விதிகளை மீறி செயல்பட்டதால் மாஸ்டர் கார்டுகளுக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை விதித்தது. ஜூலை 22ஆம் தேதி முதல் மாஸ்டர் டெபிட், கிரெடிட் கார்டுகளுக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை விதித்தது.
வாடிக்கையாளர்களின் தரவை சேமிப்பதில் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை மீறியதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் இந்த கட்டுப்பாடுகளால் புதிய மாஸ்டர் கார்டுகளை வழங்க முடியாது. கார்டை பயன்படுத்தி வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. வாடிக்கையாளர் விவரங்களை சேமிக்கும் சர்வரை இந்தியாவில் வைக்க வேண்டும் என்ற விதிகளுக்கு மாஸ்டர் கார்டு இணங்காததால் ரிசர்வ் வங்கி மேற்கண்ட நடவடிக்கையை எடுத்துள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அணிக்கும் தலைமையேற்கும் எண்ணம் இல்லை என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். பிரபல தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் ஆகியோரை சந்தித்து அண்மையில் ஆலோசனை நடத்தினார். பிரசாந்த் கிஷோரின் இந்த சந்திப்பு இந்திய அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள சரத்பவார், ஜனாதிபதி வேட்பாளராக தான் முன்னிறுத்தப்பட உள்ளதாக கூறப்படும் தகவல் தவறானது என்றும் 2024 பாராளுமன்ற தேர்தல் குறித்தோ ஜனாதிபதி தேர்தல் குறித்தோ எதுவும் பேசவில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த சந்திப்பில் பிரசாந்த் கிஷோரின் கம்பெனி ஒன்று குறித்து மட்டுமே பேசியதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். லிங்குசாமி இயக்கி வரும் படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு இயக்குனர் சங்கர் சர்ப்ரைஸ் விசிட் அளித்துள்ளார். சண்டைக்கோழி பார்ட் 2 படத்திற்கு பின்னர் கடந்த 2 வருடங்களாக படங்கள் இயக்காம இயக்குனர் லிங்குசாமி தற்போது தமிழ், தெலுங்கில் பெயரிடப்படாத புதிய படத்தை இயக்கி வருகிறார். இதில் தெலுங்கின் முன்னடிகரான ராம் போத்தினேனி ஹீரோவாகவும் இருக்கிறார்கள். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இயக்குனர் சங்கர் சர்ப்ரைஸாக படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று லிங்குசாமி மற்றும் ராம் போத்தினேனி உரையாடியுள்ளார். படக்குழுவினர் இயக்குனர் சங்கருக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்றுள்ளனர். நடிகை சமந்தா தனது செல்லப்பிராணியுடன் விளையாடும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நடிகை சமந்தா தற்பொழுது விக்னேஷ் சிவனின் காத்து வாக்குல 2 காதல் மற்றும் ஒரு தெலுங்கு படத்திலும் நடித்து வருகிறார். சமூக வலைதளத்தில் சமந்தா வெளியிடும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மிகப்பெரிய அளவில் வைரலாகும். இந்நிலையில் சமந்தா செல்ல நாய்க்குட்டியுடன் துள்ளி குதித்து பலூன் விளையாடும் வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ பதிவு செய்த ஒரு சில மணி நேரத்திலேயே பல லட்சம் லைக்குகளை குவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். ராணிப்பேட்டை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிட பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். தமிழக அரசு சென்ற ஆண்டு வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்தது. அதனால் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர் அலுவலகம் அமைக்கும் பணி துவக்கப்பட்டது. இந்த பணியை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் காந்தி ஆகியோர் ஆய்வு செய்து விரைவில் முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். ஏற்றம் தான் இருக்குது, மறுக்க முடியாது. அதனால தான் ஒப்பந்தாரர்கள்லாம் நான் சென்னைக்கு அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஒப்பந்தாரரையும் அழைத்து அவரிடத்துல கோரிக்கைகள்லாம் கேட்டிருக்கிறேன். இப்போ மாநில நெடுஞ்சாலையை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஒரு 500 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை விரிவுபடுத்தணும்னு சொல்லி அந்த திட்ட மதிப்பீடெல்லாம் தயார் செய்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. 3 தினங்களுக்கு மேலே நானே நேரடியாக அதனுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அவர்களுக்கு நானே நேரடியாக கடிதம் எழுதியிருக்கிறேன். அது சீக்கிரம் விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி ஏதாவது காலதாமதம் நானே டெல்லிக்கு போய் நேராக பார்த்து அது வேண்டிய பணிகளை. திருவாரூர் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 4150 குவிண்டால் பருத்தி 2,56,00,000 விற்பனை செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 2000 ஹெக்டேர் குறைந்து 6900 ஹெக்டேரில் மட்டும் பருத்தி சாகுபடி நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் திருவாரூர் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 2676 விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த 4150 குவிண்டால் பருத்தியை ஏலத்திற்கு வைத்து விற்பனை செய்தனர். ஏலத்தில் ஒரு குவிண்டால் பருத்தி அதிகபட்சமாக 7319 ரூபாய்க்கும் சராசரியாக 6800 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேட்டூரில் மீனவர்கள் நலன் குறித்து நடைபெற்ற குறை கேட்பு கூட்டத்தில் எம்எல்ஏ சதாசிவம் முன்னிலையில் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மீனவர்களின் குறை கேட்பு கூட்டம் எம்எல்ஏ சதாசிவம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவர்களில் ஒரு தரப்பினர் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் மீன்வளம் மறைந்து வருவதாக எம்எல்ஏவிடம் புகார் அளித்தனர். இதற்கு மற்றொரு தரப்பினர் அதிகாரிகளுக்கு ஆதரவாக பேசினர். இதனால் இரு தரப்பைச் சேர்ந்த மீனவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். எம்எல்ஏ முன்னிலையில் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.